அவனுடைய முதுகில் பெரிய அளவில் காயம் பட்டு இருந்தது. தீக்காயம் என்பதால் அது எரியவும் ஆரம்பித்தது. இந்த கொஞ்ச நாளாவே என் முதுகுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். திரும்ப திரும்ப அங்கேயே காயம்படுது. மனதிற்குள் புலம்பிய ஹரிஷ் மெதுவாக காயத்ரியிடமிருந்து விலகி எழுந்தான். அவன் டேபிளுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்ததால் முதுகில் ஏற்பட்ட காயமும் ஆழமாகவே தெரிந்தது. ஆனால் அவனுடைய அகலமான உடல் பாதுகாத்ததால் காயத்ரிக்கு ஒரு சின்ன காயம் கூட ஏற்படவில்லை. ஹரிஷ் விலகி எழுந்ததும் சுயநினைவுக்கு வந்த காயத்ரி மெதுவாக எழுந்து அந்த அறை முழுவதையும் கண்களால் சுற்றி பார்த்தாள். அதற்குள் ஜீவா உள்ளே ஓடி வந்து நிற்க முடியாமல் தடுமாறிய ஹரிஷை தாங்கி பிடித்தான். என்ன வெளியே போன்னு சொல்லிட்டு நீ ஏன்டா இங்கே நின்ன? உன் மனசுல என்ன பெரிய தியாகி நினைப்பா என்று ஹரிஷை திட்டிக்கொண்டே அவனுடைய காயங்களை ஆராய்ந்தான். அதற்குள் சத்தம் கேட்டு காலேஜில் இருந்த மற்றவர்கள் ஓடி வர, அடிபட்டவங்க எல்லாரையும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க, மற்றவங்களாம் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது, நாளைக்கு வந்தால் போதும் என்று அறிவித்த காயத்ரிக்கு உள்ளுக்குள் குற்ற உணர்ச்சியாக இருந்தது. இப்போது ஹரிஷின் பக்கம் திரும்பியவள், உனக்கு ரொம்ப அடிபட்டுருச்சா என்று கேட்டாள். இல்லை மேம், நான் என்ன உயிரோடு தான் இருக்கேன். ஹரிஷ் வெடுக்கென்று சொன்னது அவளை குத்தி காட்டியது போல இருக்க உதட்டை கடித்தவள், சாரி, நான் உன்னை உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக ஏற்பாடு பண்ணுறேன் என்றாள். பரவாயில்ல மேம், நீங்கள் மற்றவங்கள பாருங்கள், நான் ஜீவா கூட ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிறேன் சொன்ன ஹரிஷ் ஜீவாவின் தோளில் கை போட்டபடி மெதுவாக நடக்க ஆரம்பித்தான். ஜீவா அவனை ஒரு 8வது அதிசயம் போல பார்க்க, நீ வேற ஏன்டா இப்படி பேனு பார்க்குற? அடிப்பட்டதில் நான் என்ன அவ்வளோ கொடூரமாவா இருக்கேன்? ஹரிஷ் கிண்டலாக கேட்க, டே எப்புட்றா என்று ஆச்சரியத்துடன் கேட்டபடி மீண்டும் ஹரிஷை பார்த்தான் ஜீவா. எதை எப்படின்னு கேட்குற? எனக்கு அடிப்பட்டதையா? பதிலுக்கு ஹரிஷ் அவனை முறைத்தான். இல்லை, ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்னு பார்க்குற மேஜிக் பவர் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? ஏன்னா 5 நிமிஷத்தில் அந்த கிண்ணம் வெடிக்கும்னு சொன்னேன், அதே மாதிரி வெடிச்சுதுரா. ஜீவா சொல்லி முடிக்கும் முன்பே, ஏன் நீ வாட்சை பார்த்துட்டே இருந்தியா என்றான் ஹரிஷ். ஆனால் ஹரிஷ் கொடுத்த கவுண்டரை எல்லாம் கண்டுகொள்ளாத ஜீவா, இப்போ வரைக்கும் என்னால் நம்பவே முடியலடா, உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு என்று சொல்லிக்கொண்டே அவனை இறுக்கமாக கட்டிப்பிடிக்க, டேய் வலிக்குதுடா என்று ஹரிஷ் சத்தமாக கத்தினார். ஓ சாரி என்று பதற்றத்துடன் அவனுடைய முதுகை நீவி கொடுத்த ஜீவா அவனை பார்த்து பத்திரமாக அழைத்துச் சென்றான். அவர்கள் இருவரும் செல்வதையே கொஞ்ச நேரம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்த காயத்ரி திடீரென்று, ஹரிஷ் ஒரு நிமிஷம் நில்லு என்று கத்தினாள். அவர்கள் இருவரும் நின்று திரும்பி பார்க்க வேகமாக அவர்களிடம் வந்தவள், அந்த டேப்லெட்டில் பிரச்சனை இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்ச என்று கேட்டாள். அதான் அப்போவே சொன்னேனே மேம், நீங்கள் முக்கியமான பொருளை சேர்க்காம மறந்து விட்டதை நான் கவனித்தேன், அதை வச்சு தான் சொன்னேன் இயல்பாக சொன்ன ஹரிஷ் அவள் சங்கடப்படக்கூடாது என்பதற்காக, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸோடு பேசிக்கிட்டே செஞ்சீங்களா, அதனால் மிஸ் ஆயிருக்கும் என்று அவளை சமாதானப்படுத்துவது போல கூறினான். கண்களை விரித்து ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தவள், ப்ளீஸ் உண்மையை சொல்லு ஹரிஷ், ஹெர்பல் மெடிசன் எப்படி தயாரிக்கணும்னு உனக்கு தெரியுமா என்று ஆர்வத்துடன் கேட்டாள். ஏனென்றால் இதுபோல ஹெர்பல் மெடிசன் தயாரிக்க தெரிந்தவர்கள் உலகத்தில் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் இருந்தார்கள். அவர்களும் தங்களுடைய ரகசியத்தை கவனமாக பாதுகாத்தனர். அப்படி இருக்கும்போது ஹெர்பல் மெடிசன் தயாரிப்பதை பற்றி தனக்கு எதுவுமே தெரியாதென்று ஹரிஷ் சொன்னால் நிச்சயமாக அவள் நம்பப் போவதில்லை. சாதாரணமாக ஒரு கெஸ்ஸிங்கில் எல்லாம் இப்படி சரியாக சொல்லிவிட முடியாது. அதனால் ஹரிஷ் என்ன சொல்ல போகிறான் என்பதை எதிர்பார்த்து அவனுடைய கண்களையே பார்த்து கொண்டிருந்தாள் காயத்ரி. நீங்கள் சொல்வது சரிதான் மேடம், எனக்கு ஹெர்பல் மெடிசன் பற்றி கொஞ்சமாக தெரியும், ஒரு சில பேசிக் மெடிசின்ஸ் எப்படி தயாரிக்கணும்னு ஓரளவுக்கு தெரியும். வழக்கம் போல ஹரிஷ் ரொம்பவே தன்னடக்கமாக பதில் சொன்னான். உண்மையில் கிட்டத்தட்ட எல்லா மாத்திரைகளையுமே அவனுக்கு தயாரிக்க தெரியும். அதன் இயல்புகளை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ள அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சி வேண்டியிருந்தது. சில காரணங்களால் காயத்ரி அவனுடைய விளக்கத்தை கேட்டு மிகவும் நிம்மதி அடைந்தாள். அதுவும் சரிதான், சில பேசிக் ஹெர்பல் மெடிசன்ஸ் எப்படி தயாரிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒன்றை மாதிரி ஆளுங்க தான் எங்களுக்கு அதிகமாக தேவைப்படுறாங்க. நான் யூனியன்கிற ஒரு அமைப்பில் மெம்பராக இருக்கேன். உண்மையிலேயே அதை என்னோடய அதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும். இப்போ 10 வகையான டேப்லெட்ஸை எப்படி தயாரிக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும் காயத்ரி பெருமையுடன் சொல்ல, அதை கேட்ட ஜீவா பொங்கி வந்த சிரிப்பை அடக்கி கொண்டான். டேய் சும்மாறா. ஹரிஷ் அவனுடைய காலை மிதிக்க காயத்ரி அவர்கள் இருவரையும் புரியாமல் பார்த்தாள். இல்லை, நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த மாதிரி மருந்து தயாரிக்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதனால் நிறைய டேப்லெட்ஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உதாரணத்துக்கு உடம்புக்கு சக்தி கொடுக்குற பவர்ஃபுல் டேப்லெட் எல்லாம் இப்போ யாராலையும் அவ்வளோ ஈஸியாக தயாரிக்க முடியறதில்ல.
என்று காயத்ரி பேசிக்கொண்டே போக இப்போது ஹரிஷுமே சிரிப்பை அடக்க ரொம்பவே கஷ்டப்பட்டான். அவர்கள் இருவரின் ரியாக்ஷனையும் பார்த்த காயத்ரி பேச்சை நிறுத்தி குழப்பத்துடன் அவர்களை பார்த்தாள். அவள் தயாரிக்க கஷ்டம் என்று கூறிய மருந்துகளை ஹரிஷ் ரொம்பவே ஈஸியாக செய்வான் என்பது ஜீவாவுக்கு தெரியும். அவர்களின் முகத்தை பார்த்த காயத்ரி என்னாச்சு என்று கேட்க ஒரே நேரத்தில் ஒன்றுமில்லை என்பது போல தலையை ஆட்டினார்கள். அப்போது ஹரிஷுக்கு திடீரென்று அந்த சந்தேகம் தோன்றியது. மேம், ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஹெர்பல் மெடிசன் தயாரிக்கிறவங்க நிறைய பேர் இருந்ததா சொன்னீங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா என்று கேட்க, ஓ, அதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்தது. பதில் சொன்ன காயத்ரியின் கண்களில் ஒரு ஏக்கம் தோன்றியது. ஹரிஷின் முகத்தில் தெரிந்த ஆர்வத்தை பார்த்த அவள் தொடர்ந்து அதை பற்றி பேசத் தொடங்கினாள். ஒரு நல்ல ஹெர்பல் மெடிசனால நாம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு சக்தியையும் ஆற்றலையும் தர முடியும். என்னோட மென்டார் எப்போவுமே சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் அதை உருவாக்குறது உண்மையிலேயே ரொம்ப சவாலான விஷயந்தான். அதனால தான் இந்த பாரம்பரியமான ஹெர்பல் மெடிசன்ஸை இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி தயாரிக்க நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் நீ கேட்டது சரிதான். பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார். ஹெர்பல் மெடிசன் தயாரிக்கிறதுல அவர் கண்டுபிடிச்ச மெத்தட்ஸோட ரிசல்ட் ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருந்துச்சு. ஆனால் அதே ஃபீல்டில் இருந்த மற்றவங்களே அவரோட வளர்ச்சிக்கு தடையாக இருந்தாங்க என்று சொன்னவள் இடையில் நிறுத்த, அவர் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்ததால் பயந்துட்டாங்களா? ஹரிஷ் யோசனையுடன் கேட்டான். நீ சொல்கிறது கரெக்டு தான். அவருக்குன்னு நிறைய திட்டங்கள் இருந்துச்சு. அது எல்லாமே ஒரு கட்டத்தில் வெளியே தெரிஞ்சிச்சு. அதோட அவரோட அந்த எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் பல பேரோட கவனத்தை ஈர்த்ததோட அவரோட அந்த பவர் அவங்களுக்கு பயத்தையும் ஏற்படுத்துச்சு. அவரை தோற்கடிக்கிறது அவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இல்லை. ஆனால் அவங்க அதை செய்யணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு மற்றவங்கள பயமுறுத்துற மாதிரி நிறைய மருந்துகளை வெளியே எடுத்தாங்க. இது கடைசியில் ஒரு பேரழிவை உண்டாக்குச்சு. மிச்சம் இருந்தவங்க தலைமறைவானதோட அவங்களோட ஃபார்முலாஸையும் ஆதாரங்களையும் அழிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் இதனால் நாம் எவ்வளோ இழந்திருக்கோன்னு அவங்க உணர்ந்தப்போ எல்லாமே கையை மீறி போயிடுச்சு. சொல்லி முடித்த காயத்ரியின் முகத்தில் சோகம் தெரிந்தது. இப்போ கூட நிறைய பேர் அவங்களோட ஆற்றலை வளர்த்துக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க. ஆனால் இதை கற்றுக்கணும்னு வரும்போது அதுக்கு தகுதியான ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. காயத்ரி சொல்லி முடிக்கவும் ஹரிஷ் புரிந்தது என்பது போல தலையை ஆட்டினான். அவனுக்கு தெரிந்தவரை ஒரு ஹெர்பல் டேப்லெட் என்பது நிச்சயமாக அதிர்ஷ்டம்தான். ஆனால் அதை தயாரிக்க ஒருத்தருக்கு பணம் மற்றும் ஆற்றல் இரண்டுமே தேவைப்படுகிறது. இன்னொரு பக்கம் மக்கள் ஹெர்பல் மெடிசனை விரும்புகிற அளவுக்கு அதை தயாரிக்கும் ஒருவராக மாற ஆர்வம் காட்டுவதில்லை. ஜெசிகா போன்ற ஒன்றோ இரண்டோ பேர்தான் விதிவிலக்கு. மற்றவர்களெல்லாம் தங்களிடம் இருக்கும் பணத்தை வைத்து அதை விலைக்கு வாங்கத்தான் விரும்புகிறார்கள். அதைத்தான் காயத்ரி கூறி வருத்தப்படுகிறாள் என்பதை உணர்ந்த ஹரிஷ் அவளை பார்த்து மெதுவாக புன்னகைத்தான். திடீரென்று காயத்ரி எதையோ தீவிரமாக யோசிப்பது போல இருந்தது. அவள் கண்கள் பளிச்சிட ஹரிஷை நிமிர்ந்து பார்த்தாள். ஹரிஷ், உன்கிட்ட கொஞ்சம் டேலண்ட் இருக்கிறத நான் பார்க்குறேன். நீ ஒரு ஹெர்பல் மெடிசன் காம்படிஷனில் கலந்துக்க விரும்புறியா என்று நேரடியாக கேட்டாள். ஹெர்பல் மெடிசன் பற்றின காம்படிஷன்னா கேட்ட ஹரிஷ் ஆச்சரியத்துடன் அவளை பார்க்க, ஆமாம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்களுக்கு இந்த துறையில் ஆர்வம் குறைஞ்சிட்டே வர்றதை பார்த்து 50 வருஷங்களுக்கு முன்னாடி அதுக்கு ஏதாவது செய்யணும்னு யோசிச்சாங்க. இந்த துறையில் இருந்த எல்லா அமைப்புகள் அப்புறம் கம்பெனிஸ்னு சில பேர் அவங்களே சொந்தமாக மருந்துகளை உருவாக்குறதுக்கு முயற்சி எடுத்தாங்க. அப்போ தான் இதிலிருந்து பெரியவங்க ஒரு காம்படிஷன் மாதிரி வைக்கலான்ற ஐடியாவுக்கு வந்தாங்க. அந்த காம்படிஷனில் ஃபஸ்ட்டு 3 பிளேசஸை வர்றவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ப்ரைஸஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறவங்க மூலிகைகள் சங்கத்தில் இடம் பிடிப்பாங்க. செகண்ட் ப்ரைஸ் வர்றவங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் டெக்னிக் பற்றின விவரங்கள் கிடைக்கும். தேர்ட் பிளேஸ் வர்றவங்களுக்கு 5 lakh rupees கேஷ் ப்ரைஸ் கிடைக்கும் என்று காயத்ரி ஹரிஷிடம் ஆர்வமாக விளக்கினாள். மூலிகைகள் சங்கம் அப்படின்னு ஒன்று இருக்கா மேம்? ஹரிஷ் ஆச்சரியத்துடன் கேட்டான். அவன் அவர்களை பற்றி இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை. இன்றைக்கு காயத்ரியின் மூலம் நிறைய புதிய விவரங்கள் அவனுக்கு கிடைத்தது. ஆமாம், மூலிகைகள் சங்கம் முழுக்க முழுக்க இந்த மருந்து தயாரிப்பு சம்மந்தப்பட்டது தான். அவங்க பெரிய லெவலில் இருக்கிற பிஸ்னஸ் கம்பெனிஸ் அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு ரகசியமாக ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெர்பல் மெடிசன் சம்மந்தப்பட்ட நிறைய அமைப்புகள் அவங்களோட டாப் ஸ்டூடெண்ட்ஸை ஒவ்வொரு வருஷமும் இவங்ககிட்ட படிக்க அனுப்புகிறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கிறது பெரிய மரியாதைனே சொல்லலாம். அவங்கக்கிட்ட போய் படித்து முடிக்கிற யாராக இருந்தாலும் அவங்க பயிற்சியை முடித்த உடனேயே அவங்களுக்கு இந்த ஃபீல்டில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கும். கூறிய காயத்ரியின் முகத்தில் மிகப்பெரிய உற்சாகம் தெரிந்தது. அதிலிருந்தே ஹெர்பல் மெடிசன் மீது அவளுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கிறது என்பதை ஹரிஷ் புரிந்து கொண்டான். நான் இது ஒன்றும் சும்மா சொல்லலை. இதனால் நிறைய பேர் பணக்காரங்களாகவும் பிரபலமாகவும் மாறியிருக்காங்க. அவங்களோட பிஸ்னஸ் லைஃப் வேறு லெவலில் சேஞ்ச் ஆகிருக்கு.
என்ற காயத்ரி இந்த போட்டியை பற்றி சொல்லணுன்னா அதில் கலந்துக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்க கூட ஒரு அசிஸ்டண்ட்டை கூட்டிகிட்டு வரலாம். கொஞ்ச நாளாகவே ஒரு நல்ல கேண்டிடேட் வேணும்னு தேடிக்கிட்டு இருந்தேன். உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என் கூட வரலாம். இதில் நீ ஜெயிக்கலனாலும் நிறைய கற்றுக்கலாம் என்று தெளிவாக எடுத்து சொல்லிவிட்டு பதிலுக்காக அவனை பார்த்தாள். ஓகே மேம், நான் உங்க கூட வரேன். ஹரிஷ் உடனே அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டான். கடந்த சில நாட்களாக நடந்தது ஹரிஷின் மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது. பணம் சம்பாதிப்பது மட்டும்தான் தன்னுடைய முதன்மையான நோக்கம் என்று நினைத்து கொண்டிருந்தவன் இப்போது அந்த ஹெர்பல் மெடிசன் பற்றியும் அதற்கு பின்னால் இயங்கும் ஒரு பெரிய உலகத்தை பற்றியும் ஒவ்வொன்றாக தெரிய வர அதன் மீது அவனுக்கு ரொம்பவே ஆர்வம் அதிகரித்தது. அதை பற்றி முழுதாக தெரிந்து கொள்ள விரும்பினான். சென்னை என்னதான் பெரிய சிட்டியாக இருந்தாலும் அவனுடைய கனவு இப்போது அதைவிட பெரியதாக வளர்ந்தது. அவன் கனவு காணும் எதிர்காலம் அவனுக்கு வேண்டுமென்றால் பணம், பிஸ்னஸ் என்பதை தாண்டி அவன் ஒரு பெரிய மேடையில் அடியெடுத்து வைக்க வேண்டும். அவனுக்கு இருக்கும் இந்த திறனை இன்னும் நன்றாக வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். அதனால்தான் காயத்ரி கேட்ட உடனேயே அந்த காம்படிஷனில் கலந்து கொள்வதற்கு சம்மதித்தான். காயத்ரியிடம் பேசிய பிறகு காலேஜில் இருந்து நேராக தன்னுடைய லேபிற்கு சென்ற ஹரிஷ் அவனுடைய முதுகு காயங்களுக்கு மருந்து எடுத்துக்கொண்டான். அதன் பிறகு அவன் செய்த முதல் வேலை ஹாஸ்பிட்டலில் இருந்த சந்தனா சீக்கிரம் குணமடைவதற்காக ஒரு மருந்து தயாரித்ததுதான். அவன் தயாரித்த மருந்து நன்றாகவே வேலை செய்தது. ஹாஸ்பிட்டலில் இருந்த டாக்டர்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு சந்தனா ரொம்ப சீக்கிரமாகவே உடல்நிலை சரியாகி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டாள். அந்த வாரம் முழுவதும் ஹரிஷ் காலேஜுக்கு செல்வது, சந்தனாவை கவனிப்பது மற்றும் அந்த காம்படிஷனுக்கு தயாராவது என்று வேறு எதிலும் கவனம் இல்லாமல் முழு மூச்சாக ஹெர்பல் மெடிசனில் மட்டுமே மூழ்கியிருந்தான். அவனுடைய 2 பிசினஸ்களுமே நிகிதா மற்றும் தர்ஷினியால் சிறப்பாக நடத்தப்பட்டது. அதனால்தான் அவன் அதை பற்றிய கவலைகளின்றி இந்த வேலைகளில் ஈடுபட முடிந்தது. இப்படியே நாட்கள் நகர அந்த வார இறுதியில் தன்னுடைய பிளாட்டில் அரை தூக்கத்தில் இருந்த ஹரிஷ் தன்னருகில் ஒரு நல்ல நறுமணத்தை உணர்ந்து தூக்கத்திலேயே புன்னகைத்தான். அப்போது அவனது நெற்றியில் முத்தமிட்ட சந்தனா, ஹரி, சூரியன் உதிச்சு ரொம்ப நேரமாயிடுச்சு, நீ முதல்ல எந்திரி என்று அவனுடைய காதில் சொல்ல திரும்பி அவளை அணைத்தவன், பேபி, இன்னொரு 5 மினிட்ஸ் தூங்கிக்கிறனே என்று கண்களை திறக்காமலேயே கேட்டான். ஆல்ரெடி 1 மணி நேரமாக இதே தான் நீ திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ எந்திரிக்க போறியா இல்லை தண்ணியை பிடிச்சவன் மேலே ஊத்துட்டுமா என்று சந்தனா அவனுடைய மார்பில் தலை சாய்த்தபடி கேட்டாள். மரணத்திற்கு மிக அருகில் சென்று பார்த்த பிறகு சந்தனா வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானது என்பதை புரிந்து கொண்டதால் இனி இருக்கும் ஒவ்வொரு நொடியையும் ஹரிஷுடன் சந்தோஷமாக வாழ முடிவு செய்தாள். அம்மா, தாயே, அப்படி மட்டும் செய்யாத, எனக்கு பெட்ல குளிக்கலாம் விருப்பம் இல்லை. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.